Hi everyone, நான் நாகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது naga2hands சேனல். இந்த வீடியோவில் வந்து நான் ரீசெண்டாக என்னோடய சார்கோல் ட்ராயிங்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக வந்து கேம்லின் ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். நீங்கள் பார்க்கலாம் அதை. ஸோ இந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது நான் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஐ ஹேவ் டூ. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபார் பேஸ்டல் அண்ட் சார்கோல் பென்சில்ஸ், இன்னொன்று வந்து ஃபார் ஆயில் அண்ட் அக்ரலிக். 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. 2-3 இயர்ஸாகவே வந்து எங்கிட்ட இருக்க சார்கோல் ட்ராயிங்ஸ் வந்து நான் ப்ரிசர்வ் பண்ணலை. என்னால் அந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே வந்து கரெக்டாக வாங்க முடியல. இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்தே நான் இதை ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். பட் வந்து நான் சென்னையில் இருக்கிற என்னோடய லொக்கேஷனுக்கு வந்து டெலிவரி ஆப்ஷன் இல்லை. எனிவே கடைசியாக வந்து இப்போ நான் ஆர்டர் பண்ணி எனக்கு இது கையில் கிடச்சிருச்சு. இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணுது, அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு 250 ml, ஐ ஹோப் ஸோ 200 ml இந்த ஸ்ப்ரே வந்து இது வந்து 250 rupeesக்கு நான் வாங்கியிருக்கேன். இது எத்தனை ட்ராயிங் வரைக்கும் உங்களால் இது ப்ரிசர்வ் பண்ண முடியும், எத்தனை லேயர்ஸ் நான் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எங்கிட்ட இருக்க ட்ராயிங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து அது எப்படி ஃபீல், அதோட அந்த ப்ரிசர்வ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் இப்போ நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராயிங். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இதோட உங்களுக்கு கிரெயின்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போது இந்த சார்கோல் ட்ராயிங் இப்போ நான் தொடுறப்போ உங்களுக்கு நல்லாவே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வந்து சார்கோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கையில் வந்து படிஞ்சிட்ருக்கும். இதை விட எங்கிட்ட இருக்க இன்னும் சில டார்க் வேல்யூஸ் அதிகமாக இருக்கிற ட்ராயிங்ஸ் வந்து இன்னும் கூட வந்து உங்களுக்கு கையில் நல்லாவே ஒட்டும். இதில் நீங்கள் பேப்பர் ஏதாவது ஒன்று மூடி இருந்தீங்கன்னா கூட அதுலேயும் உங்களுக்கு அந்த பேப்பரையும் ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்கும். இதை எப்படி நான் ப்ரிசர்வ் பண்ணுறேன் இந்த யூஸிங் இந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே அப்படின்றத பற்றி அதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. மெயினாக இந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே வந்து நீங்கள் இந்த ட்ராயிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எந்த டஸ்ட்டுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் செக் பண்ண வரைக்கும் இதில் எந்த டஸ்ட்டும் இல்லை ஆல்மோஸ்ட். ஸோ இது வந்து குட் டு யூஸ் தான். அண்ட் இந்த ஸ்ப்ரேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஃபோர் யூஸிங் நீங்கள் நல்லா ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா ஷேக் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்து பார்க்குறப்போ அது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 20 சென்டிமீட்டர்ஸ் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி இந்த ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஒரு இன்க்ளைன்டு பொசிஷனில் தான் இந்த ட்ராயிங்கை வைக்கணும். இப்படி பாட்டமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு ஓவராக ஸ்பில் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இன்க்ளைன்டு பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து நான் வந்து ஒரு 2 லேயர் ஆர் 3 லேயர் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சுட்டு செகண்ட் லேயர் முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு லேயர் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஃப்ளேமபிள் வேறு. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு யூஸ் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அந்த காத்தோட்டம் இருக்கிற மாதிரி விண்டோஸ்லாம் கொஞ்சம் திறந்து வச்சுட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ப்ரேவை நான் இந்த ட்ராயிங்கில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோட்டு முடிச்சிட்டேன். ஸோ இங்கே உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு வந்து ஷைனியாக தெரியலாம். இது வந்து இந்த லிக்விட் தான் அதில் வந்து படிஞ்சிருக்கு. அப்போ நான் கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ட்ராயிங்கை நான் வந்து இந்த ட்ராயிங் மேலே ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் மாதிரி காட்டுறேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, ஒயிட் பார்ட்டிகல்ஸ். இது வந்து உங்களுக்கு இந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரேயில் எப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணாலுமே இதை நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதில் நடக்கிறது தான். நான் ஃபஸ்ட் டைம் காட்டினதுக்கும் இப்போக்கும் வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த சார்கோல் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கையில் வந்து உங்களுக்கு ஒட்டல, நீங்களே பார்க்கலாம். எனிஹவ் நீங்கள் வந்து இது மேலே இன்னொரு கோட்டிங் நம்ம வந்து கொடுத்து வச்சுக்கிறது வந்து பெட்டர்.
இன்னொரு கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமும் இந்த ஒயிட் பார்ட்டிக்கல் இருக்கா, அந்த ஒயிட் பார்ட்டிக்கலை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் லெவல் ஆஃப் கோட்டிங் வந்து நான் இப்படி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இப்போது செகண்ட் லெவல் ஆஃப் கோட்டிங் வந்து நான் டாப் டு பாட்டம் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 2 லெவல் ஆஃப் கோட்டிங்கே போதும்னு நினைக்கிறேன். நல்லாவே உங்களுக்கு வந்து இந்த ட்ராயிங் வந்து நல்லா ப்ரிசர்வ் ஆகிடுச்சு. என்னால் எந்த பிளாக் ஸ்பாட்ஸும் என்னால் தொடுறப்போ என் கையில் வந்து ஒட்டலை. ஸோ எகெயின் நான் ஷேக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நான் லாஸ்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணப்பயே வந்து இந்த ஸ்ப்ரேவோட ஸ்மெல் வந்து இந்த ரூம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட்டாக இருந்தது. ஓகே, டன். உங்களுக்கு க்ளோஸ்அப் வியூ காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஷைனியாக இருக்கும். ஃப்ரண்ட் ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக நான் உங்களுக்கு காட்டுறப்போ இருந்த அதே லுக் அண்ட் ஃபீல் தான் வந்து உங்களுக்கு இப்போயும் கிடைக்குது. மேபி சைடு ஆங்கிள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷைனியாக கிடைக்கலாம், பட் இது வந்து நல்லாவே தான் இருக்குது. ஸோ இது மொத்தமாக இன்னொரு 10 or 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இது என்ன மாதிரி லுக் அண்ட் ஃபீல் கொடுக்குது அப்படின்றத வந்து நம்ம எகெயின் பார்ப்போம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகிடுச்சு இந்த ட்ராயிங் மேலே வந்து நான் ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே 2 கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் அவுட்புட். நான் ஃபஸ்ட்டாக பண்ண ட்ராயிங் வந்து இப்போ நான் 2 கோட்டிங் ஸ்ப்ரே எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதை நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 ட்ராயிங்ஸ் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அண்டு இது வந்து என்னோடய லாஸ்ட் ட்ராயிங் இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிருக்கிறது. ஸோ இதில் வந்து ஒரு ஒயிட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து நான் ஸ்ப்ரே பண்ண நான் நோட்டீஸ் பண்ணது வந்து கோயிங் ஃபார்வர்டு வந்து அது ரொம்பவே அதிகமாகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி அதிகமான ஒயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபார்ம் ஆகிற பார்ட்டிகல்ஸை வந்து நான் இந்த ப்ரஷில் எடுக்க ட்ரை பண்ணேன், ஒர்க் ஆகலை. அண்ட் தென் காட்டன் யூஸ் பண்ணேன், அதுவும் ஒர்க் ஆகலை. இந்த காட்டனோட பார்ட்டிகல்ஸை வந்து என்னோடய ட்ராயிங் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இது ரொம்ப கிளம்ஸி ஆகிடுச்சு. ஸோ அது நான் ப்ரீவியஸாக பண்ண ஒரு ட்ராயிங்கில் வந்து எனக்கு தெரிய வந்தது. ஸோ இப்போ இந்த ட்ராயிங்க்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் பண்ணினேன் அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வந்து இப்போ கையை வச்சு இந்த வந்து ரப் பண்ணேன். ஸோ இப்படி ரப் பண்ண வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பேப்பர் விட்டு கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி ட்ராயிங் ஃபுல்லாகவே நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ நான் ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளியரான ஒரு ஒயிட் டஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகி வெளில போகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் இந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரேயில் இருக்க ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணி தான் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். இதுக்கு வந்து வெறும் ப்ரஷ், அதாவது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே ப்ரஷ்ஷோ அல்லது வந்து உடனே காட்டனோ ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் கையை வச்சு உங்களுக்கு லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ரஷ்ஷை வச்சு எடுக்கிறது வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அண்டு ஃபஸ்ட்டு ட்ராயிங் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓவராலாக நான் எத்தனை ட்ராயிங் பண்ணியிருக்கேன், நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணினேன், அது வந்து என்னோடய லேர்னிங் என்ன அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங். இது வந்து ஒரு நாவலோட கவருக்காக நான் வரைஞ்சது. அது ஃபஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இது ஐ திங்க் 2015-16 வந்து நான் இதில் வந்து ஒயின் சார்கோல் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயின் சார்கோல்ஸ் அண்ட் வந்து கொஞ்சம் பென்சில் சார்கோல்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சது எம்ஜேவோட போர்ட்ரேட். இங்கே வந்து நான் கம்ப்ரஸ்டு சார்கோல்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பிகாசோவோட ஒரு ஸ்கெட்சு. அகெயின் இது வந்து மிக்ஸ்டு தான். இது வந்து பென்சில், ஒயின் அண்ட் கம்ப்ரஸ்ட் மூணுமே மிக்ஸ் பண்ணி இந்த ட்ராயிங்கில் வரைஞ்சிருப்பேன். ஸோ இது ஒன்று. அண்ட் இது வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சீரீஸ்லேருந்து நான் வரைஞ்சிருக்கிற ட்ராயிங். இது வந்து பேஸ்ட் ஆன் ஹாலண்ட் எஃப்டி அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஃபோட்டோகிராஃபர். ஐ திங்க் 18th century எண்டில் ரொம்ப பிரபலமான ஃபோட்டோகிராஃபர். அவரோட ஃபோட்டோகிராஃப்ஸை எடுத்து இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபில் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செஃபியா டோன் இருக்கும். இது வந்து ஒரு மைல்டான டோன் உள்ள ஒரு போர்ட்ரேட். இது நான் வைன் அண்ட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுவும் அதே ஃபோட்டோகிராஃபரோட ஃபோட்டோகிராஃப் பேஸ் பண்ணி வரைஞ்சது தான். இதுவும் கைண்ட் ஆஃப் சேம் தான்.
ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ண ட்ராயிங் இது வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷைனியான டோன் பார்த்தீங்களா, இது வந்து இந்த ட்ராயிங்ஸில் எதுலேயுமே அந்த ஷைனி டோன் இருக்காது. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஹெவியான ஸ்ப்ரே வந்து ஹெவி வேல்யூ ஆஃப் ஸ்ப்ரே வந்து கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஸ்ப்ரேலே நிப்பாட்டி இருந்திருக்கணும். நான் வந்து செகண்ட் லேயர் போனது தான் இதை நான் பண்ண தப்பு. ஸோ அதனால் நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட் பேட்சஸ் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிருந்தது. அண்ட் தென் இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம், இங்கே கூட உங்களுக்கு வந்து ஒரு மை மாதிரி உங்களுக்கு வந்து இது மாறிடுச்சு. ஸோ இது வந்து நான் செகண்ட் லேயர் வந்து கொடுத்துருக்கக்கூடாது, அது வந்து நான் இப்போ இதில் பண்ண தப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்பவே மைல்டான ஸ்ப்ரேயை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஐ மீன் ஹெவியாக அடிக்காமல் ரொம்ப ஷட்டில் அடிச்சிருந்தேன். ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஸ்ப்ரேவும் வந்து ஒட்டலை. ஸோ பெட்டரை வந்து நான் இந்த மாதிரியே வந்து இந்த ட்ராயிங்க்கும் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அது நான் பண்ண மிஸ்டேக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரேலேருந்து நான் இப்போ என்னோடய லேர்னிங்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, என்னோடய லேர்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்ப்ரேயை வந்து இந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரேயை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ட்ராயிங் வந்து ஒரு இன்க்ளைன்டு பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்க்ளைன்டு அப்படின்னா வந்து ஒரு சாய்வான ஆங்கிள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆல்சோ ட்ராயிங்லேருந்து அந்த ஸ்ப்ரேவை வந்து ஒரு 20 to 30 சென்டிமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள். அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிக்ஸாட்டிவ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, இன்கேஸ் ஒரு ஹெவி லேயர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்லோவாக ஹெவி லேயர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லேயரோடு நிப்பாட்டிக்குங்க. இன்கேஸ் ரொம்ப மைல்டான லேயர் அப்ளை பண்ணுறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் த செகண்ட் லேயர். அது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேம்லின் ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே வந்து என்னோடய ட்ராயிங்கில் அப்ளை பண்ணுறப்போ ஒரு அப்ளை பண்ணி முடித்தோடனே ஒரு சின்ன சின்ன ஒயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் அப்ளை ஆகுது. அதை வந்து நான் வந்து இதில் என்னோடய ஹேண்ட்ஸ் வச்சு ரப் பண்ணி எடுத்தேன். இல்லைன்னா வந்து ஒரு சாஃப்டான ரொம்ப க்ளீனான ஒரு கிளாத் வச்சு பண்ணி என்ன சொல் ரப் பண்ணி நான் எடுத்தேன் ப்ரீவியஸாக. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வே அப்ளை பண்ணி தான் நீங்கள் அந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸை வந்து நீங்கள் எடுக்க முடியும். தட் இஸ் தேர்ட் பாயிண்ட்டு. அண்டு ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து இட்ஸ் பெட்டர் டு கோ வித் அவுட்டோர். நீங்கள் அவுட்டோரில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது பெட்டர். ஒரு நல்ல காமான என்வரன்மெண்ட்டில், ஒரு அவுட்டோர் என்வரன்மெண்ட்டில் வச்சு நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கிளைமேட் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்டோரில் போகிறீங்கன்னா மேக் ஷூர் உங்களோட விண்டோஸ் ஆர் ஓப்பன் அண்ட் ஃபேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த வர்ற வந்து ஒரு ஹெவியான அந்த ஸ்மெல் வந்து உடனே உங்களுக்கு வந்து அந்த ரூம் விட்டு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ தட் இஸ் ஃபோர்த் பாயிண்ட். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, கவுண்ட் the number of drawings you can protect out of this fixative spray வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் இந்த 200 ml ஃபிக்ஸாட்டிவ் வச்சு என்னால் ஒரு 7 to 8 drawings வந்து என்னால் ஸ்ப்ரே பண்ண முடிஞ்சிச்சு. வித் ரொம்ப மைல்டான கோட்டிங்ஸ். நான் 2 லேயர் கொடுத்தேன். எல்லா ட்ராயிங்ஸ்க்குமே 2 லேயர் கொடுத்துமே என்னால் வந்து மொத்தமாக ஒரு 7 to 8 drawings வந்து என்னால் இந்த 200 ml ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே வச்சு என்னால் ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. I have spent $250 for this இந்த பாட்டில். ஸோ நீங்கள் அதை 8 டிவைட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதுதான் நீங்கள் ஒரு ட்ராயிங்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் இந்த ஃபிக்ஸாட்டிவ் ஸ்ப்ரே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். இதுலேருந்து எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் ஆர் whatever இந்த 5 பாயிண்ட்ஸ் தான். இவ்வளோ தான் இந்த வீடியோவுக்கு. கோயிங் ஃபார்வர்டு இந்த மாதிரி எதனா டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்.